இங்க ஒரு பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி இவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப இவளுக்கு பக்கத்துல இருக்க ஒருத்தன் என்ன பண்றானா, சாப்பிட்டு முடிச்சிட்டு கை வாய் எல்லாத்தையுமே இந்த பொண்ணோட ட்ரெஸ்ல தொடக்க ஆரம்பிச்சான். இதை பார்த்து இந்த பொண்ணு ஏங்க என்னங்க பண்றீங்க, இது ஏன் ட்ரெஸ்ஸுங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அப்ப இவன் என்ன பண்றானா ரொம்பவே திமிரா பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து அதை அந்த பொண்ணோட கையில கூட கொடுக்காம அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல வச்சுட்டு போ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா சொல்றான். அவ்வளவுதான். அதை கேட்டு இந்த பொண்ணு கோவம் வந்துருது, பலார்னு ஒண்ணு வச்சரா. சோ இதனால இவனுக்கு கோவம் வந்துருது. என்ன பண்றானா உடனே இந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் கூப்பிட்டு இவளோட கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏங்க நான் எதுங்க போகணும், தப்பு பண்ணது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்ப இவன் என்ன சொல்றானா, ஏன்னா இது ஏன் ரெஸ்டாரண்ட், நான் தான் ஓனர், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்றான். சோ இதை கேட்டு இந்த பொண்ணுக்கோ கண்ணெல்லாம் கலங்கிறது அப்படியே அழ ஆரம்பிச்சிடா. சரி நானே போறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போகும்போது அப்ப மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துறா. இதை பார்த்துட்டு இவனுக்கும் ஒண்ணுமே புரியல. உடனே அந்த பொண்ணை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். அப்ப அங்க இருக்க டாக்டர் இந்த மேட்டர் தெரிஞ்சு நேரம் வந்துட்டு ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, அவளுக்கு கேன்சர் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காடா, இன்னும் கொஞ்ச நாளா சாக போறாடா, அவகிட்ட போயிட்டு இப்படி நடந்துருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டிட்டு போக இதை கேட்டு இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ தப்பு பண்ணிட்ட போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க போறான். அப்படி போனவன் சாரிமா என்ன மன்னிச்சிருமா, உன்ட அப்படி நடந்துடக்கூடாது, இந்தமா நம்ம கடையில இருந்து பிரியாணி எல்லாம் கட்டு வந்துருக்க சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இங்க பாரு ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, எங்க மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, புரியுது நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நான் இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா, உனக்கு என்னடா தெரியும் எனக்கு கேன்சர் இருக்கு, நான் கொஞ்சம் நல்லா சாக போறேன் தெரியுமா, என்னோட கடைசி ஆசை என்னன்னு தெரியுமா, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போயிட்டு கடைசி அங்க எனக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்பவே எமோஷனலா சொல்ல. இதை கேட்டு இவன் எமோஷனல் ஆயிரும், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. சோ அதுக்கப்புறம் இவன் இந்த பொண்ணுக்காக நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இந்த பொண்ணோட கடைசி ஆசையாவது நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா இந்த ஹாஸ்பிட்டலே அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியே மாத்துறான். அப்படி இவன் மாத்திட்டு இருக்கும்போது அங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேக்குறா. மாமா உனக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வேணாமா, அது என்னோட கடமை இல்லையா, கொஞ்சம் திரும்பி பாரு, இந்த ஊர்லயே அதான் காஸ்ட்லியான ட்ரெஸ், அதை போட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியே சமாதானப்படுத்தி அந்த பொண்ணு கூட சேர்ந்து இவனும் டின்னர் சாப்பிடறான். அப்படி சாப்பிடுறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கடைசி நிமிடங்கள்ல அவ கூட இருந்து அவளை ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிறான். சோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு இவங்கிட்ட நீ பண்ணதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இதுக்கு மேலேயாவது மத்தவங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காம ஒழுங்காரு, அது இல்லாம எனக்காக இதெல்லாம் பண்ணதுக்காக தேங்க்ஸ், இதுக்கு மேலேயாவது எனக்கு கிடைக்காத உனக்கு கிடைச்ச அந்த நாட்களை நீ சந்தோஷமாவும் உன்னை சுத்தி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் போட்டு இவங்க வந்து போயிட. இதெல்லாம் கேட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிரான். சோ அதுக்கப்புறம் அவ சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள் மட்டும் தான் அவன் மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா நேரா அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு எந்த வழி இல்லையா சொல்லுங்க, நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல. அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு ஒரு வழி இருக்குப்பா, அவளை காப்பாத்தலாம், பாரிஸ்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவளை கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா இவளை காப்பாற்ற முடியும், ஆனா உன்னோட சொத்தையா வித்தா கூட உன்னால இவளை கூட்டி போய் ஒரு நாள் கூட அங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல. இதை கேட்டவன் அவ்வளவுதானா இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா